டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவில் விடிய விடிய இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல். ஹமாஸ் போராளிகள் மீண்டும் ஒருங்கிணைவதை தடுக்க தாக்குதலை நடத்தியதாக கூறிய இஸ்ரேலிய ராணுவம். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ரஷ்யா அறிவிப்பு. பிரச்சனையின் மூல காரணத்தை சரி செய்ய வேண்டும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தல். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மை, முன்னேற்றம், செழுமைக்கு குவாட் அமைப்பு முக்கிய பங்காற்றுகிறது. குவாட் அமைப்பின் 20வது ஆண்டு விழாவையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. எக்ஸ் தளத்தில் வணிக அடிப்படையில் விளம்பர பதிவுகளை வெளியிட்டால் நடவடிக்கை. குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும் என எலான் மஸ்க் அறிவிப்பு. தைவானை சீனாவுடன் இணைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. புத்தாண்டு உரையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் திட்டவட்டம். தென்கொரியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபரை கைது செய்ய உத்தரவு. நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதற்காக அந்நாட்டு நீதிமன்றம் நடவடிக்கை. தென்கொரியாவை பாதுகாக்க இறுதி வரை போராடுவேன். பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்நாட்டு அதிபர் யூன் சுக் யோல் ஆதரவாளர்களுக்கு கடிதம். மாணவர்களின் வீட்டுப்பாட சுமையை குறைக்கும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் புதிய சட்டம் அமல். கலிபோர்னியா ஆளுநர் கவின் நியூசம் கையெழுத்திட்டு அனுமதி. ஜப்பானில் இணையவழி தாக்குதலால் பல்வேறு இணையதளங்கள் பாதிப்பு. முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனம் தனது சேவைகளில் தடங்கல் ஏற்பட்டதாக அறிவிப்பு. உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் ஓராண்டிற்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் உடனடி போர் நிறுத்தத்தை அமல்படுத்துமாறு உலக நாடுகள் கோரிக்கை வைத்து வருகின்றன. இந்நிலையில் திடீர் திருப்பமாக உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும், ஆனால் பிரச்சனையின் மூல காரணத்திற்கு தீர்வு காண வேண்டியது கட்டாயம் என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கெய் லவ்ரோவ் கூறியுள்ளார். அதே நேரத்தில் உக்ரைன் வாழ் ரஷ்யர்களின் உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யா செலுத்திய 21 ஏவுகணைகளில் 6 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை தமது டெலிகிராம் செய்தியில், யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த ரஷ்யா மொத்தம் 40 ட்ரோன்களை பயன்படுத்தியதாகவும், அதனை முறியடிக்க யுக்ரைன் மேற்கொண்ட 16 முயற்சிகளுக்கு வெற்றி கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவின் ட்ரோன் இலக்கை நோக்கி யுக்ரைன் மேற்கொண்ட 24 முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும் தெரிவித்தது. ஐரோப்பிய நாடுகளுக்கான ரஷ்யாவின் எரிவாயு விநியோகத்தை உக்ரைன் நிறுத்தியுள்ளது. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டுடன் கடந்த 2022 முதல் ரஷ்யா போர் நடத்தி வருகிறது. உக்ரைனுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் ஐரோப்பிய நாடுகள் எரிபொருள் தேவைக்காக ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவை இறக்குமதி செய்து வருகின்றன. இந்த எரிவாயு குழாய் பெலாரஸ், போலந்து, உக்ரைன் நாடுகள் வழியே ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறது. இந்த சூழலில் ரஷ்ய எரிவாயுவை உக்ரைன் வழியாக விநியோகிப்பதற்கான 5 ஆண்டு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததால் ரஷ்ய எரிவாயு விநியோகிக்கப்படுவது நிறுத்தப்படுவதாக உக்ரைன் எரிசக்தி துறை அமைச்சர் தெரிவித்தார். ஒப்பந்தத்தை உக்ரைன் புதுப்பிக்காததால் அந்த நாடு வழியாக இனி எரிவாயுவை விநியோகிக்க முடியாது என்று ரஷ்ய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் ஐரோப்பிய நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காசாவில் விடிய விடிய இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்தனர். மேலும் புத்தாண்டு தினத்தன்று காசாவின் ஜபாலியா நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். ஒரு வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டதாகவும், ஹமாஸ் போராளிகள் மீண்டும் ஒருங்கிணைவதை தடுக்க இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. இந்நிலையில் காசாவில் விடிய விடிய இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் நீடித்து வருகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்தது. ஹமாஸ் அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பகுதியில் 2023 அக்டோபர் முதல் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இரு தரப்பினரிடையே போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை கத்தார் நாட்டில் விரைவில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள இஸ்ரேலில் உளவு பிரிவான மொசாட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு பிரதமர் நெத்தன்யாகு அனுமதி அளித்தார். இந்நிலையில் காசாவின்
முவாசி பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45,658 உயர்ந்துள்ளது. 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தரம் அல்லாத உறுப்பு நாடுகளாக பாகிஸ்தான், டென்மார்க், கிரீஸ், பனாமா, சோமாலியா ஆகிய 5 நாடுகள் நியமிக்கப்பட்டதை அடுத்து தங்களது 2 ஆண்டு பதவிக்காலத்தை அந்த நாடுகள் தொடங்கியுள்ளன. ஈக்வடார், ஜப்பான், மால்டா, மொசாம்பிக், சுவிட்சர்லாந்து ஆகிய 5 நாடுகளுக்கு பதிலாக இந்த நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் இடம்பெற்றுள்ளன. 15 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு சபை அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் ஆகிய 5 நிரந்தர உறுப்பினர்களையும் 10 நிரந்தரமில்லாத உறுப்பு நாடுகளையும் கொண்டுள்ளது. நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் உள்ளது. இதன் மூலம் எந்த தீர்மானத்தையும் இந்த நாடுகள் எதிர்த்து அது நிறைவேற முடியாமல் செய்யலாம். H-1B விசாவை ஆதரிப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், H-1B விசா என்பது சிறப்பான திட்டம் என கூறினார். தனக்கு சொந்தமான தொழில்களில் கூட இந்த விசா மூலம் பலர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், எப்போதும் இதற்கு சாதகமாகவே இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். முதன்முறையாக ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது H-1B விசாவுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார். அந்த திட்டத்தில் மாற்றம் கொண்டுவரப்போவதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் தற்போது அதற்கு ஆதரவாக பேசுவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் வரும் 10ஆம் தேதி தண்டனை விபரம் அறிவிக்கப்படும் என்று நியூயார்க் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்புக்கு சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்க விரும்பவில்லை என்று நீதிபதி ஜுவான் மெர்ச்சன்ட் தெரிவித்துள்ளார். முன்னதாக அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கை மனுவை நீதிபதி நிராகரித்தார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கும் தண்டனை விதிக்கப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். அதிபர் பதவியேற்பு விழாவிற்கு முன்பே நேரிலோ அல்லது காணொலி மூலம் இந்த விசாரணை நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ட்ரம்பிற்கு சிறை காவல், அபராதம் உள்ளிட்டவை இருக்காது என்றும் நிபந்தனையற்ற விடுதலை அளிக்கப்படலாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அஜர்பைஜான் விமானம் ரஷ்யாவால் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அஜர்பைஜான் அதிபர் தெரிவித்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி அஜர்பைஜானின் பாகு நகரில் இருந்து ரஷ்யாவின் கிரான்சி பகுதிக்கு எம்ப்ரேயர் 190 ரக பயணிகள் விமானம் புறப்பட்டது. இந்நிலையில் கஜகஸ்தானில் தரையிறங்க முயன்றபோது விமானம் விழுந்து நொறுங்கியதில் 38 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அரசு ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ், அஜர்பைஜான் விமானம் ரஷ்யாவால் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து ரஷ்யா வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். இந்த துரதிருஷ்டவசமான விபத்திற்கு பொறுப்பேற்று ரஷ்யா வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் அதிபர் இல்ஹாம் தெரிவித்தார். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். அவருக்கு வயது 100. வயது மூப்பு காரணமாக ஜார்ஜியாவில் உள்ள இல்லத்தில் அவர் காலமானார். ஜனநாயக கட்சி சார்பில் 39வது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ஜிம்மி கார்ட்டர் 1977 முதல் 1981ஆம் ஆண்டு வரை நிலவிய பொருளாதார நெருக்கடியிலும் சிறப்பாக பணியாற்றினார். கடந்த 2002ஆம் ஆண்டு மனிதாபிமான பணிகளுக்காக அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதனிடையே அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜிம்மி கார்ட்டரின் மறைவு தமக்கு ஆழ்ந்த மனவேதனையை அளிப்பதாகவும் சிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதி அவர் என்றும் கூறினார். உலக அமைதிக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் அவர் அயராது பாடுபட்டவர் என்றும் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை வலுப்படுத்தியதில் அவரது பங்களிப்பு அளப்பரியது என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். ஜிம்மி கார்ட்டர் தனது தாயாருடன் ஹரியானா மாநிலத்தில் குர்கான் அருகே உள்ள கர்த்தர்புரி கிராமத்திற்கு 1978ஆம் ஆண்டில் வருகை புரிந்தார். அவரது வருகையை பெருமைப்படுத்தும் விதமாக தௌலத்பூர் என்ற கிராமத்தின் பெயர் கர்த்தர்புரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக அந்த கிராமத்தின் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆத் சிங் தெரிவித்தார். எக்ஸ் தளத்தில் வணிக அடிப்படையில் விளம்பர பதிவுகளை வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நிறுவன தலைவர் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார்.
அப்படி வெளியிடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ட்விட்டரை வாங்கிய எலான் மஸ்க் அதன் பெயரை எக்ஸ் என மாற்றி பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் வணிக அடிப்படையில் விளம்பர பதிவுகளை வெளியிடுவது கண்டறியப்பட்டால் குற்றவியல் வழக்கு பதியப்படும் என எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அதிக பின்தொடர்வோர் இருக்கும் எக்ஸ் பக்கங்களை விலைக்கு வாங்கி அதன் மூலம் வணிக அடிப்படையில் விளம்பர பதிவுகளை வெளியிடுவது கண்டறியப்பட்டால் குறிப்பிட்ட அந்த கணக்கு நீக்கப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மை, முன்னேற்றம் மற்றும் செழுமைக்கு குவாட் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான அல்தானியை சந்தித்து பேசினார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் டகஸி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோருடன் இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய உறுதி பூண்டிருப்பதாக குறிப்பிட்டார். குவாட் அமைப்பின் 20வது ஆண்டு விழாவையொட்டி அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் முழு ஒத்துழைப்புடன் கூடிய நட்புறவின் அடிப்படையில் அவசர காலங்களில் உதவ தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுடன் குவாட் இணைந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அவர், பருவநிலை மாறுபாடு, புற்றுநோய் போன்றவற்றிற்கு எதிராக போராடியதோடு மட்டுமல்லாமல் தரமான உள்கட்டமைப்பு ஆதரவளிப்பதையும், சைபர் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றிற்கு துணை நின்றதையும் நினைவு கூர்ந்தார். கத்தார் சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான அல்தானியை சந்தித்து பேசினார். அந்நாட்டு தலைவர் தோஹாவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இதனிடையே ஜெய்சங்கர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், கத்தார் பிரதமருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டார். தைவானை சீனாவுடன் இணைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிபர் ஜி ஜின்பிங் அந்நாட்டு தொலைக்காட்சியில் உரையாற்றினார். அதில் சீனாவிலும் தைவானிலும் வசிக்கும் சீனர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் நம்மை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். தன்னாட்சிமிக்க தைவான் தீவு சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சீனா வலியுறுத்தி வரும் நிலையில் அதிபர் ஜி ஜின்பிங்கின் இந்த அறிவிப்பு தைவான் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. உலகின் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த உலகளாவிய நிர்வாக மேலாண்மையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் சீன அதிபர் வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்கள் மீது கடும் வரிகளை விதிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் தொடர்ந்து நீடித்து வரும் சீனாவின் பொருளாதார நெருக்கடியை சரி செய்வது குறித்தும் சீன அதிபர் உரையில் முக்கிய இடம் பெற்றிருந்தது. இதனிடையே சீன அதிபரின் உரைக்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த தைவான் அதிபர், சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் தைவானின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களின் விவரங்களை அந்நாடு வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் மீனவர்களின் விவரங்கள் 2008ஆம் ஆண்டு தூதரக அளவில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைப்படி ஆண்டுதோறும் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1ஆம் தேதிகளில் வெளியிடப்படும். இதன்படி பாகிஸ்தான் சிறைகளில் 49 வீரர்கள் மற்றும் 217 இந்திய மீனவர்களின் விவரங்கள் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டன. இதேபோல் இந்தியாவும் தன்னிடமுள்ள 381 பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் 81 மீனவர்களின் விவரங்களை அந்நாட்டிற்கு வழங்கியுள்ளது. மேலும் பாகிஸ்தான் சிறையில் தண்டனை காலம் முடிவுற்ற 183 இந்தியர்களை தாயகம் அனுப்ப வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. மேலும் சிறைகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பாகிஸ்தான் உறுதி செய்ய வேண்டும் எனவும் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. மாணவர்களின் வீட்டுப்பாட சுமையை குறைக்கும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மாணவர்களின் கற்றல் மற்றும் நலவாழ்வு மேம்பாட்டை உறுதி செய்வதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த சட்டத்திற்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கலிபோர்னியா ஆளுநர் கவின் நியூசம் கையெழுத்திட்டு அனுமதி அளித்தார். இந்த சட்டத்தின் மூலம் அனைத்து வகுப்புகளுக்கும் வீட்டுப்பாட கொள்கையை உள்ளூர் கல்வி அமைப்புகள் ஏற்படுத்தவும் அதை மேம்படுத்தவும் இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜப்பானில் இணைய வழி தாக்குதலால் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் முக்கிய சேவைகள் பாதிப்பு ஏற்பட்டது. முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனமான NTT டொகோமோ தனது சேவைகளில் தடங்கல் ஏற்பட்டதாக தெரிவித்தது. இணைய வழி தாக்குதலை உறுதி செய்துள்ள அந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கும் சரியாக சேவைகளை வழங்க முடியவில்லை என்று தெரிவித்தது. மேலும் இணைய தாக்குதலை சரி செய்து சேவைகளை வழங்க முயற்சி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இணைய வழி தாக்குதல்களால் ஜப்பானில் வங்கிகள், விமான சேவை நிறுவனங்கள் ஆகியவற்றின் சேவைகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிளர்ச்சியாளர்கள் பிடியில் உள்ள சிரியாவில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க 3 ஆண்டுகள் வரை ஆகலாம் என அந்நாட்டின் தலைவர் அஹ்மத் அல்-ஷாரா தெரிவித்துள்ளார். இம்மாத தொடக்கத்தில் சிரியாவின் அதிபராக இருந்த பஷர் அல் அசாத் அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில் முதல் முறையாக ஆட்சி குறித்த தகவலை அஹ்மத் அல்-ஷாரா கூறியுள்ளார். மக்கள் முழுமையான மாற்றத்தினை காண 1 வருடம் வரை ஆகலாம் என கூறியுள்ள அவர் புதிய அரசியலமைப்பை உருவாக்க 3 ஆண்டுகள் வரை ஆகலாம் எனவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி துபாயில் தொடங்கிய பொது மன்னிப்பு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக அங்குள்ள இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 15,000 இந்தியர்கள் தங்களது விசாவை முறைப்படுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த 4 மாத காலத்தில் இந்திய துணை தூதரகம் 2117 பாஸ்போர்ட்டுகளையும் 3589 அவசர கால சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளது. மேலும் 3700 வெளியேறுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. லண்டன் உயிரியல் பூங்காவில் விலங்குகள் மற்றும் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி தொடங்கியிருக்கிறது. லண்டன் விலங்கியல் சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த உயிரியல் பூங்காவில் கடந்த முறை நடைபெற்ற கணக்கெடுப்பின் அடிப்படையில் மொத்தம் 10,000 விலங்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது நடைபெறும் கணக்கெடுப்பு பணியில் விலங்குகள் மற்றும் பறவைகளின் பராமரிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2 குட்டி கொரில்லாக்கள், 3 ஆசிய சிங்க குட்டிகள் மற்றும் அரிய வகை தவளைகள், அட்டை உள்ளிட்ட பூச்சி இனங்கள் கடந்த ஆண்டு புதிய வரவாக வந்துள்ள நிலையில் கணக்கெடுப்பு பணி முடிவடைய 1 வாரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்டினீக்ரோ நாட்டில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மாண்டினீக்ரோ அரசு 3 நாட்கள் தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள செட்டின்ஜி நகரில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு குறித்து அறிந்த காவல்துறையினர் 1 மணி நேர தேடுதலின் முடிவில் குற்றவாளியை சுற்றி வளைத்தனர். இதையடுத்து அந்த நபர் துப்பாக்கியால் தன்னை சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்நாட்டில் 2,45,000 துப்பாக்கிகள் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அங்கு அடிக்கடி துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வடக்கு ஆப்பிரிக்காவின் துனிசியாவில் கடலில் படகுகள் கவிழ்ந்த விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்காவில் நிலவும் பொருளாதார மந்தநிலை காரணமாக துனிசியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஐரோப்பியாவிற்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். இவ்வாறு புலம்பெயர்ந்தோருடன் ஐரோப்பா நோக்கி பயணித்த 2 படகுகள் பேக்ஸ் என்ற நகர் அருகே சென்று கொண்டிருக்கையில் பாரம் தாங்காமல் கடலில் மூழ்கியது. இதில் 27 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த கடற்படை மற்றும் மீனவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் கடந்த மாதத்தில் புலம்பெயர்ந்தோர் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்து 30 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் விமான விபத்தில் 179 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அனைத்து போயிங் ரக விமானங்களையும் ஆய்வு செய்யுமாறு தென்கொரிய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பாங்காங்கில் இருந்து தென்கொரியாவின் யோன்ஹான் நகரை நோக்கி 181 பயணிகளுடன் வந்த போயிங் விமானம் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் 179 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டனர். விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. இந்த விபத்து குறித்து போயிங் நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட ஜேஜூ நிறுவனம் இரங்கல் தெரிவித்தது. இந்த கோர விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 4ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. தென்கொரிய விமான விபத்திற்கு பறவை மோதியதே காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.
விபத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் விமானத்தின் மீது பறவைகள் மோதும் அபாயம் குறித்து எச்சரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் விபத்துக்கான உண்மையான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த விமான விபத்தில் பலர் உயிரிழந்த நிலையில் அனைத்து போயிங் ரக விமானங்களையும் ஆய்வு செய்யுமாறு தென்கொரிய அரசு உத்தரவிட்டது. விமான விபத்து குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விபத்து நிகழ்ந்த போது விமானி அறையில் உள்ள குரல் பதிவு கருவியில் பதிவானவற்றை ஆய்வு செய்யும் நடவடிக்கையை விரைந்து முடிக்குமாறு தென்கொரியாவின் தற்காலிக அதிபர் சோய் சாங் மோக் உத்தரவிட்டார். மேலும் தென்கொரியாவில் இயக்கப்படும் அனைத்து போயிங் ரக விமானங்களை சிறப்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த விமானங்களில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தென்கொரியாவை பாதுகாக்க இறுதி வரை போராடுவேன் என்று சபதம் செய்வதாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்நாட்டு அதிபர் யூன் சுக் யோல் ஆதரவாளர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தென்கொரியாவில் அதிபராக இருந்த யூன் சுக் யோல் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதால் நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து தற்காலிக அதிபராக நிதியமைச்சர் சோய் சங் மக் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு தென்கொரிய நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் ஆதரவாளர்களுக்கு யூன் சுக் யோல் எழுதியுள்ள கடிதத்தில் தென்கொரியாவின் நலனுக்கும் இறையாண்மைக்கும் எதிரான சக்திகள் ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேசத்தை பாதுகாக்க இறுதி வரை உங்களுடன் இணைந்து போராடுவேன் என்று சபதம் செய்வதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் சிறிய விமானம் ஒன்று வணிக வளாக கட்டிடத்தில் மோதி நொறுங்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர், 18 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 10 பேர் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் மேலும் 8 பேர் சிகிச்சை பெற்று மருத்துவமனையிலிருந்து திரும்பியதாகவும் ஃபுல்லட்டான் காவல்துறை தெரிவித்தது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் அளவுக்கு அதிகமான நபர்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து ஆற்றுக்குள் விழுந்ததில் 71 பேர் உயிரிழந்தனர். திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பழைய லாரி ஒன்றினை வாடகைக்கு எடுத்து அதில் அளவுக்கு அதிகமானவர்கள் பயணம் செய்திருக்கின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பாலத்தை கடக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து ஆற்றுக்குள் விழுந்தது. இதில் 69 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது அதிக கட்டணம் காரணமாக மக்கள் பேருந்துகளுக்கு பதிலாக லாரிகளை ஒப்பந்தம் செய்வதாகவும் இதுபோன்ற பாதுகாப்பற்ற பயணங்களால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். ஜெர்மனியில் உள்ள மேற்கு பெர்லினில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பலர் கூடியிருந்தனர். அப்போது கூட்டத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக தாக்குதல் நடத்தினார். இதில் பலர் காயமுற்றனர். 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சந்தேகத்தின் பேரில் சிரியாவை சேர்ந்த ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் தீவிரவாதிகள் சதிச்செயல் இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றது. அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மக்கள் மீது கார் மோதிய விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 35 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஆர்லியன்ஸ் பகுதியில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டத்திற்குள் அதிவேகத்தில் புகுந்த கார் மோதியது. அந்த காரில் இருந்து இறங்கிய நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல் வெளியானது. உடனடியாக பதில் தாக்குதல் நடத்திய போலீசார் அந்த நபரை சுட்டுக் கொன்றனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றியவர் என்பது தெரியவந்தது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக மேலும் சிலரையும் அமெரிக்க புலனாய்வு பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். இதன் பின்னணியில் பயங்கரவாத சதி இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் ஹோட்டலுக்கு வெளியே மின்சார வாகனத்தில் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார், 7 பேர் காயமடைந்தனர். அந்த வாகனம் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு சொந்தமானது என தகவல்கள் வெளியாகின. அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட ட்ரம்பிற்கு சொந்தமாக கருதப்படும் ஹோட்டலின் நுழைவு வாயிலின் அருகே வாகனம் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பயங்கரவாத செயலாக இருக்கலாம் என அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறை தெரிவித்தது. இந்நிலையில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட அந்த வாகனத்தில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு அல்லது பட்டாசு மூலம்
இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் கூறினார். இந்த தாக்குதலுக்கும் வாகன வடிவமைப்பு மற்றும் செயல்பாட்டுக்கும் தொடர்பு இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் இந்த தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு வருத்தம் தெரிவித்தார். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதற்கிடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மக்கள் கூட்டத்தில் புகுந்து கார் மோதிய சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்தது. இந்த சம்பவம் குறித்த அந்நாடு உரிய விசாரணை அமைப்பான FBI மேற்கொண்டு வரும் விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர் டெக்சாஸ் மாகாணத்துடன் தொடர்புடையவர் என்பதும் சம்பவ இடத்திலிருந்து அதிநவீன IED வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட காரில் IS தீவிரவாத அமைப்பினரின் கொடி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக நியூ ஆர்லியன்ஸ் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நடைபெற்ற பேருந்து விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பாவல்பூரில் இருந்து இஸ்லாமாபாத்திற்கு சுமார் 40 பேருடன் பேருந்து சென்று கொண்டிருந்தது. பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபின் ஃபதேஜங் பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்தை வளைவில் ஓட்டுநர் திருப்பிய போது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 11 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். 22 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓட்டுநரின் கவனக்குறைவாலேயே பேருந்து விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. பாகிஸ்தானின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற 3 தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 11 பேர் காயமடைந்தனர். தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் உள்ள தாராபன் பகுதியில் உள்ள சோதனை சாவடி மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு காவலர் மற்றும் ஒரு தொழிலாளி உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். தெற்கு வசிரிஸ்தான் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் ஒரு குழந்தை உயிரிழந்தது. 4 பேர் காயமடைந்தனர். பன்னு மாவட்டத்தின் சாலையோரத்தில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் 5 காவலர்கள் காயமடைந்தனர். அதிவேகமாக செல்லக்கூடிய புல்லட் ரயில்களை தயாரிக்கும் பணிகளை பல்வேறு நாடுகள் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சீனா அதிவேக ரயிலை அறிமுகம் செஞ்சிருக்கு. இந்த புல்லட் ரயில் பத்தி தான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். எத்தனை கிலோமீட்டர் வேகம், அதாவது மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய உலகின் அதிவேக ரயிலான இந்த புல்லட் ரயிலோட பேரு CR450. இப்போ சீனாவுல CR400 என்ற அதிவேக ரயில் பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால பயண நேரம் குறைவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் ஒரு முனையில் இருக்கும் மக்கள் ஈஸியா மறுமுனைக்கு சென்று வர முடியும். மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் புதிய சாதனை. இந்த புல்லட் ரயிலானது நவீன தொழில்நுட்பங்களுடன் மிக சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிச்சு புதிய சாதனையை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டுமல்லாம சர்வதேச தரத்திலான அனைத்து தரநிலைகளையும் பூர்த்தி செஞ்சிருக்கு. அதாவது வேகம், எரிசக்தி பயன்பாடு, உள் இரைச்சல் குறைப்பு, பிரேக் செயல்பாடு போன்றவற்றிலும் உலக அளவில் புதிய தரநிலைகளை இந்த ரயில் ஏற்படுத்தி சாதனை புரிஞ்சிருக்கு. எப்போது பயன்பாட்டுக்கு வரும்? இந்த ரயில் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த ரயிலை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஏதுவாக அடுத்தடுத்த பரிசோதனைகள் நடத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. சீனாவில் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் 47,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிவேக ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல பெய்ஜிங் மற்றும் ஷாங்காய் வழித்தடத்தில் அதிக எண்ணிக்கையிலான ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 1 மணி நேரத்துல சென்னையில இருந்து மதுரை. உதாரணத்துக்கு இந்த அதிவேக ரயில் இங்கு பயன்பாட்டுக்கு வந்தா சென்னையில இருந்து மதுரைக்கு 1 மணி நேரத்திலேயே ரீச் ஆகிட முடியும். சீனாவுல தொலைவில் இருக்கும் முக்கிய நகரங்கள்ல வசிப்பவர்கள் வேறொரு நகரத்திற்கு பாதுகாப்பாகவும் சொகுசாகவும் விரைவாகவும் பயணிக்கும் வகையில இந்த ரயில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற நிலையில மக்கள் இந்த ரயில் வருகைக்கு ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க. உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.